சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் திரைப்பயணத்துக்கு வந்து 50 வருஷம் கடந்து போச்சு. இந்த 50 வருஷத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை மகிழ்விக்கிறது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக இந்த வருஷம் சூப்பர் ஸ்டாரோட 50 இந்த பாராட்டு விழா நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் இதற்கெல்லாம் வேண்டாம், பாராட்டு விழா எனக்கு எதற்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பாராட்டு விழாவை கேன்சல் பண்ணிட்டு தான் ஒரு பக்கம் சொல்லப்படுது. அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. 74 வயதானா என்ன, 74 வயதுன்றது வெறும் நம்பர் தான், எனக்குள்ளே இன்னுமே அந்த உத்வேகம் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவரோட நடிப்பில் வெளியாக போகிற திரைப்படம்னா அது கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் வெளியாக போகிற படம் ஜெயிலர் 2. ஜெயிலர் 1 எந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷனை கொடுத்ததோ அதை விட அதிகமான கலெக்ஷன் மற்றும் அதிகமான மாச இந்த படம் கொடுக்கும்ன்றதை நம்பப்படுது. நெல்சனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படத்தை தூக்கி நிறுத்துவார், அனிருத்தும் தூக்கி நிறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுது. அதன் தொடர்ச்சியாக இன்னுமே 5-6 வருஷத்துக்கு மேலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அவரோட ஓய்வை அறிவிப்பாரா இல்லை ஓய்வே இல்லாமல் படம் நடிப்பாரா என நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த வருஷம் பாராட்டு விழா நடத்தணும். ஏன்னா அவர் இந்த திரைத்துறையில் காலடி எடுத்து வச்சு 50 வருஷம் ஆகுது. இந்த வருஷத்தோட 50 வருஷம் ஆகிறதுனால சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த பாராட்டு விழாவில் மிக பெரும் நடிகர்கள், மிக பெரும் அரசியல் தலைவர்கள், மிக பெரும் ஜாம்பவான்கள் போன்றவரெல்லாம் கலந்து கொள்ள போகிறாங்களாம். ஆனால் இது தமிழக அரசின் சார்பாக நடக்க போதா இல்லை நடிகர் சங்க சார்பாக நடக்க போதான்றது இன்னுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. யார் இதை நடத்த போகிறாங்க? ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் கேட்டதுக்கு பாராட்டு விழாலாம் வேணாப்பா, அதுக்கு எதுக்கு நிறைய செலவாகும், இந்த மாதிரி பாராட்டு விழா வச்சு என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக சாதிச்சிடலை, மக்களை மகிழ்விச்சேன், மக்களுக்காக அரசியலில் இறங்கலாம்னு நினைக்கும் போது என்னோடய உடல் வந்து ஒத்துக்கலை, என்னுடைய மனசு இன்னுமே பார்த்திங்கன்னா இளமையாக தான் இருக்குது, ஆனால் என்னோடய உடம்புக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் மக்களுக்கு நான் எந்த தொண்டுமே இன்னும் அந்தளவுக்கு செய்யலை, என்னால் முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்கேன், அதனால் எனக்கு பாராட்டு விழாலாம் வேண்டாம் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டு விழாவை தவிர்த்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனாலும் எப்படியாச்சும் பாராட்டு விழாவை நடத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினிக்கு பாராட்டு விழா வச்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.